நான்காவது நாள் ஹோமம் ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி தேவி ஹோமம். இந்த ஹோமத்தின் பலன்கள் என்னென்ன அப்படின்னா, வியாபார அபிவிருத்திக்கும், தொழிற்சாலைகள் வெற்றிகரமாக இயங்குவதற்கும், விவசாயிகள் லாபம் அடைவதற்கும், வீடு நிலம் வாங்குவதற்கும், உணவு உடை இருப்பிடத்திற்கு தெய்வீக ஆசீர்வாதம், அதுபோக மழை பொழிவதற்கும் நடத்தப்படுகின்றது. நவராத்திரி ஹோமத்தில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் என் பையனுக்கு சென்னையில் 50,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு ப்ரைவேட் கம்பெனியில். அதே மாதிரி என்னுடைய டாக்டர் இன்லாவுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் 30,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு. இன்றைக்கி அவங்க 40 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பெரிய வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஐஸ்வர்யத்தில் மட்டும் இல்லாமல் எனக்கு ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். ஐந்தாவது நாள் ஹோமம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தேவி ஹோமம். இந்த ஹோமம் எதற்காக செய்யப்படுது, இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, ராஜயோக வாழ்க்கை அடைவதற்கும், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம், வழக்குகளில் வெற்றி பெறவும், தனியார் நிறுவனம் மற்றும் அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தாங்கள் விரும்பிய நிலையை அடைவதற்கும் செய்யப்படுகிறது. நான் ஒரு 3 வருஷமாக நவராத்திரி ஹோமமில் கலந்துக்கிட்டே வரேன். 2005 நவராத்திரி ஹோமமில் என்ன சங்கல்பம் எடுத்திருந்தேன்னா, என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதாவது வேர்ல்டுலேயே டாப் 10 கம்பெனிஸில் கிடைக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தை தான் கலந்துட்டேன். அதே மாதிரி பகவான் வேர்ல்டில் டாப் 3rd கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வாங்கி கொடுத்தாரு. அதுக்கடுத்த வருஷம் சங்கல்பத்தில் எனக்கு ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி அம்மா பகவான் இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்கி கொடுத்தாங்க. 2007 நவராத்திரி ஹோமத்தில் என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற சங்கல்பத்தில் அதே மாதிரி அவளுக்கும் பிடிச்ச மாதிரி எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல மாப்பிள்ளையாக அம்மா பகவான் அமைச்சு கொடுத்தாங்க. ஹோமத்தில் பங்கேற்க பலவிதமான அற்புதங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க அம்மா பகவான். எல்லாம் பண்ணி கொடுத்த அம்மா பகவானுக்கு கோடானு கோடி நன்றிகள். இந்த நவராத்திரி ஹோமம் கடந்த 4 வருடங்களாக அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஹோமத்தில் நான் ஐஸ்வர்யம் வேணும்னு ஹோமத்தில் பிரார்த்தனை பண்ணேங்க. மாதம் 60,000 ரூபா அப்படியே எனக்கு மாதம் அம்மா பகவான் கொடுக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருந்தேங்க. கடந்த 1 வருடமாக அதே மாதிரியே எனக்கு மாதம் ₹1 ஒரு பிஸ்னஸில், ட்ரேடிங் பிஸ்னஸில் பகவான் 1 லட்ச ரூபாய், 60,000 1 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி அம்மா பகவான் அந்த ஐஸ்வர்யம் கொடுத்துட்ருக்காங்க. கடந்த 20 வருடமாக TV50 XL வண்டியை வச்சுக்கிட்டு தான் நம்ம சேவை செஞ்சு போயிட்டு இருந்தேங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஆசை இல்லை, வேறு வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், ஸ்கூட்டர் வாங்கணும், அந்த எண்ணங்களே இல்லாமல் இருந்தேன். இந்த ஹோமத்தில் அட்டன் பண்ணி அந்த பிரார்த்தனையுடைய பலன்கள்னால என்னுடைய நண்பர் மூலியமாக ஒரு சுஜுகி அக்சஸ் 125 53,000 ரூபாய்க்கு என்னுடைய நண்பர் மூலியமாக எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அவர் பணம் வாங்காமல் போயிட்டாருங்க. இது அம்மா பகவானுடைய செஞ்ச மிராக்கிள் தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தாக்க ஒரு கார், செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்று வாங்கி அந்த காரில் சேவை பண்ணுற அளவுக்கு என்னை இந்த நவராத்திரி ஹோமாவில் பலன்கள் என்னை உயர்த்தியிருக்குது. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை பாதையை அம்மா பகவான் மாற்றி கொடுத்துருக்காங்க. அம்மா பகவானுக்கு பல கோடான கோடி நன்றிகள். ஆறாவது நாள் செய்யப்படும் ஹோமம் ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஹோமம். இந்த ஹோமத்தினால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன அப்படின்னா, அறிவு மலர்வதற்காகவும், படிப்பில் சிறந்து விளங்குவதற்காகவும், உயர்கல்வி பெறுவதற்கும் வழிவகுக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்க, கவனம் அதிகரிக்க, தகுந்த வேலை வாய்ப்பினை பெற்றுத்தர, தன்னுள் புதைந்து இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த, சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கவும் வழிவகுக்கும். போன வருஷம் என் பொண்ணு 10th படிச்சுட்டு இருந்தான். சரஸ்வதி ஹோமாவில் கலந்துக்கிட்டா. அப்போ அவளுடைய பிரார்த்தனை என்ன இருந்ததுன்னா, 500 மார்க்குக்கு 450க்கு மேலே எடுக்கணும். அதுதான் அவளுடைய பிரார்த்தனையாக இருந்தது. நம்ம அம்மா பகவான் சொல்லுவாங்க, எப்பயுமே நீங்கள் கேட்கும் பொழுது தெளிவாக கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவளுடைய பிரார்த்தனை அந்த இடத்துல தெளிவாக கேட்டதோடைய விளைவு என்னதுன்னா, அன்றைக்கி அந்த வருஷம் 10th முடித்தப்போ அவளுடைய மார்க்கு 500க்கு 464 மார்க் எடுத்திருந்தா. மெரிட்லேயே அவளுக்கு +1 சீட் கிடச்சிது. என்னோடய பையன் இன்ஜினியர் 3rd இயர் படிச்சுட்ருக்கான். இப்போ அவனும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் அவனுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, அவனுடைய பர்சன்டேஜ் 90க்கு மேலே தான் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவான். அதுமாதிரி ஒவ்வொரு செமஸ்டர் ரிசல்ட் வரும்பொழுதும் 92%, 93% தான் எடுத்திருப்பான். இந்தளவுக்கு அம்மா பகவான் கூட இருந்து
ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருந்து அவங்கள நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யத்துலேயும் எங்கள் குடும்பத்தில் நிறைய ஐஸ்வர்யங்கள் கொடுத்துட்ருக்காங்க. போன வருஷம் என்னோட பிரார்த்தனை இருந்ததுன்னா மாதம் நாங்கள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறத என்னோட பிரார்த்தனை. அதை இந்த வருஷம் எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அம்மா பகவான். இவ்வளோ அற்புதங்கள் செஞ்சு அவங்களோடயே என் குடும்பத்தை வச்சிட்டு இருக்காங்க அம்மா பகவான். அந்த அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரம். ஏழாவது நாள் செய்யப்படும் ஹோமம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஹோமம். இந்த ஹோமம் செய்யறதால என்னென்ன பலன்கள் ஏற்படும்னா, செல்வ செழிப்பை பெறுவதற்காகவும், சர்வ ஐஸ்வர்யங்களை அடைவதற்காகவும், ஐஸ்வர்யங்களை அடைய ஏற்படும் எதிர்மறை சக்திகளை போக்குவதற்காகவும், பாவங்களை நீக்குவதற்காகவும், கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடவும் வழிவகுக்கும். நமக்கு சேர வேண்டிய பணம், சொத்து விரைவில் வந்து சேருவதற்காகவும் இந்த ஹோமம் நடத்தப்படுகின்றது. வணக்கம். இப்போ நவராத்திரி ஹோமம் பற்றி நான் உங்ககிட்ட சில நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹோமத்தை பற்றி என்கிட்ட சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஏன்னா நான் நிறைய சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். நம்ம கிண்டலாகவே நானே சிரிச்சிருக்கேன். என்னமோ கல் வைப்பாங்க, நெருப்பு எரியும், என்னமோ பேசுவாங்கன்ட்டு. ஸோ அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அம்மா பகவான் பிடிக்கும். இந்த மாதிரி ஹோமத்தில் கலந்துங்க, உங்களுக்கு என்னென்னமோ நடக்கும்னு சொல்லும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. பட்டு என் மிஸ்ஸஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த நவராத்திரி ஹோமத்தில் வந்து உட்காந்தோம். நவராத்திரி ஹோமம் என்பது 9 ஹோமம் சேர்ந்தது தான் நவராத்திரி ஹோமம். ஸோ அந்த 9 ஹோமங்களை பற்றி எங்களுக்கு வந்து விரிவுரையாக சொல்லும் போது தான் தெரிஞ்சது. ஸோ இவ்வளோ இருக்கா ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிட்டால் ஒரு மனுஷனுடைய ஃபுல்ஃபில் ஆசையே நிறைவேற்றத்துக்கு ஒரு ஹோமம் போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னென்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், எனக்கு பணம் வேணும், மஸ்ட்டு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆசை வந்து உலகம் ஃபுல்லாக போய் சுற்றணும். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 8வது படிக்கிற வரைக்கும் என்னுடைய வீட்டில் கரண்ட்டு கிடையாது. நான் ஓலை வீட்டில் தான் பிறந்தேன். ஸோ அப்போல்லாம் நான் ரோட்டில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பசங்களோடலாம் விளையாடும் போது அந்த ஏரோப்ளைன் போனாலுமே இல்லை, அப்படியே குதிச்சு தான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு இவ்வளோ ஆசைங்க, இதிலலாம் நம்ம போகுமா, கனவுல இது மாதிரி கனவுலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். நிஜ வாழ்க்கையில் நான் வாழ்ந்ததில்லை, கனவு வாழ்க்கை நிறைய வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் தான் சினிமாவுக்கு வந்தேன், சினிமா ஃபீல்டுக்கு வந்தேன். நிறைய ஃபெயிலியர், என்னால் வர முடியல. அதுக்கப்புறம் தான் இது மாதிரி அம்மா பகவான் கிளாஸஸ் அட்டன் பண்ணி பகவான் வந்து என்ன டான்ஸ் மாஸ்டர் ஆக சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து தைரியமாக இந்த முடிவு எடுத்து வந்தேன். மகாலட்சுமி ஹோமத்தில் வந்து உன்னுடைய இதெல்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அதில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா பகவான் உனக்கு எல்லாமே அந்த ஹோமத்தில் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. இந்த நிறைய ஆசைகளை வந்து நான் ஹோமத்தில் வச்சு ரொம்ப பக்தியோட ஃபுல்லாக கலந்துட்டுங்க அந்த ஹோமத்தில். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் வாழ்க்கையில் நான் கனவுல நினச்சது எல்லாமே நிஜ வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருந்தேன். நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் வந்து இப்போ ட்ரெயினில் போகிறதே கிடையாதுங்க. எனக்கு A to Z ஃப்ளைட்டு தான். எங்கே போனாலும் ஃப்ளைட்டு. சென்னை தமிழ்நாட்டிலே பல ஊருக்கு போனேன்னா கூட எனக்கு ஃப்ளைட்டு தான். ஸோ அப்போ பார்த்துங்க, நான் எல்லாம் ஃப்ளைட்டு தான். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சுற்றுறேன், நிறைய ஷூட்டிங்காக நான் போகிறேன். அந்த ஆசை தீர்ந்துதா. அதுக்கப்புறம் பணம் லட்சமாக சம்பாதிக்கிறேங்க. நான் வந்து ஒரு பாட்டுக்கு 1 lakh rupees நான் பேமெண்ட் வாங்குகிறேன். ஸோ நான் வெறும் 10,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன்னா இந்த மகாலட்சுமி ஹோமத்தால் இன்றைக்கி எனக்கு ஒரு 1 lakh நான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை சொல்லக்கூடாது, வெளியே டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், நீங்கள் கூட பாருங்கள், ஆனால் வெளியே சொல்லாதீங்க. நான் ஒரு ரூம்லேயே வாழ்ந்துட்டேங்க எல்லா வாழ்க்கையில். மேரேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரே ரூமு தான், அதுக்குள்ளேயே கட்டில் குழந்தைங்க, நான் எப்படி இருக்க முடியும்? ஸோ திருப்பி நான் மகாலட்சுமியில் நிறைய ப்ரேயர் வச்சேன்ல, அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா பகவான் எவ்வளோ பெரிய வீடு. இன்றைக்கி வந்து என் வீட்டில் வந்து 100 பேர் தங்கலாம். பெரிய வீடு, பெரிய சோஃபா செட்டு, எல்லாம் ஒரு கோட்டீஸ்வர வீடு எப்படி இருக்கும் அது மாதிரி என் வீடு அம்மா பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது. பார்த்துருக்கேன் இல்லையா, கனவுல எனக்கு சொந்தமாக ஒரு கார் வேணும் தான், எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி, சூப்பர் வண்டி. என்னுடைய அந்த ஹோமத்தில் நான் கலந்துக்கும் போது நான் நிறைய பேருக்கு பணம் கொடுத்து வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு கேட்டாலும் கொடுத்துருவேன். பட் கேட்க எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பட் எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்துட்டுமே. இது என்ன ஆகுனா 4 படையில் 4 வருஷம் 5 வருஷம்லாம் ஆகிடுச்சு. என்னடா இந்த பணம் வருமா வராதான்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த ஹோமத்தில் அதை ஒரு சின்னதாக ஒரு அந்த ப்ரேயர்லாம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஹோமத்தில் பார்த்திங்கன்னா அந்த பணம்லாம் இமிடியேட்டாக வந்துடுச்சு. மறுநாள் அது யாருக்குமே தெரியாது, இமிடியேட்டாக வந்தது. உடனே அந்த ஹோமத்தில் கூட நான் பேசினேன், அன்றைக்கே நான் மைக்கில் சொன்னேன், இது மாதிரி எல்லா பணமும் எனக்கு வந்துடுச்சுன்னு. அதெல்லாம் எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. இந்த நவராத்திரி ஹோமத்தில் நீங்கள் 100% எவ்வளோ முழுமையாக நீங்கள் கலந்துக்கிறீங்களோ, இப்போ நான் அனுபவித்தேன் இந்த கனவுல வந்த என்னுடைய ட்ரீமில் வந்த அனைத்தும் இன்றைக்கி வந்து நினைவாக நடந்துகிட்ருக்கு, உண்மையாக நடந்துகிட்ருக்கு, நான் அனுபவிச்சுட்ருக்கேன்.
ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடுவில் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட் அவார்டு எனக்கு வந்தது. என்னால் அதை வந்து அது மிராக்கல் தான் நான் சொல்லுவேன். என்னென்னா இதுக்கு முன்னாடி நான் ஓப்போடுன்னு ஒரு பெரிய பாட்டு இட்டு கொடுத்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த ஸ்டேட் அவார்டு எனக்கு வரலை. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அந்த சமயம்லாம் நான் இந்த ஹோமம் அட்டன் பண்ணல. ஸோ இந்த நவராத்திரி ஹோமம் இப்போ அட்டன் பண்ணும்போது அந்த ப்ரேயர் கூட வச்சேன். என்ன பகவான், நான் வந்து இவ்வளோ பெரிய மாஸ்டர், நான் பெரிய டான்ஸ் மாஸ்டர் உருவாக்கியிருக்கீங்க. இன்றைக்கி தெலுங்கில் பிஸியாக பண்ணுறேன், கன்னடத்தில் பண்ணுறேன், தமிழ் ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஒரு அவார்டு கூட வாங்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன அந்த ஃபீலை வந்து நான் அந்த ஹோமத்தில் என்னுடைய ஒரு ப்ரேயராக நான் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஹோமம் முடிஞ்சு ஒரு 2-3 டேஸ் இருக்கும். ஒரு ஃபோன் காலு, இது மாதிரி உங்களை வந்து ஸ்டேட் அவார்டுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னும் போது என்னால் அதை வந்து அந்த சந்தோஷத்தை ஒரு மாதிரி ஆகிட்டேன். நான் ஒரு மாதிரி எப்படி எனக்கு நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் டான்ஸ் மாஸ்டர் பண்ணும்போது இருந்த அந்த ஹாப்பினஸ் வந்து இந்த அவார்டு கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஸோ இது மாதிரிலாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கம்மிங்க. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு நடக்கணும்னா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா ஒரு பவர் வேணும் யாருக்குமே. ஸோ எனக்கு இங்கே எங்கள் அம்மா பகவான் எனக்கு கொடுக்குற எனி டைம் 24 ஹவர்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த அனுகிரகம். அதுவும் இந்த மாதிரி நவராத்திரி ஹோமத்தில் கலந்துக்கும் போது அந்த பவர் எப்படின்னா ஒரு ஐஏஎஸ் முத்திர மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் எனி டைம் ஒரு கோடி ரூபா இருந்தால் எப்படி இருக்கும்? 24 ஹவர்ஸ் ஹாப்பினஸாக தான் இருப்பீங்க. இப்போ என்னுடைய நிலை உங்களுக்கு வந்துடும்.